அனுசரணை வழங்குவோர் ஏதாவது ஆல்பென்லீபே 2 வாங்கினால் ஸ்டிக்கர் ஒன்று இலவசம் 60யும் சேகரியுங்கள். வணக்கம் மழலைகள் நிற நிகழ்ச்சியோட தான் நாங்கள் நினைந்திருக்கிறோம். என்னோட கதைக்கிறதுக்கு 2 குட்டீஸ் வந்திருக்கணும். 2 பேர்ல முதலாவதா யார் கதைக்க போறாண்டா பெரிய பொண்ணு. பெரிய பொண்ணுக்கு என்ன பேர்? நிவேதா. நிவேதா எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க நிவேதா? 5ஆம் ஆண்டு. 5ஆம் ஆண்டு. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? ஏஞ்சல் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஓகே, அப்ப எல்லாமே இங்கிலீஷ்லாம் படிப்பீங்களாங்க? தமிழ் யார் சொல்லி தரது? தமிழ் அம்மா. அம்மா தான் தமிழ் சொல்லி தருவா. அப்ப டீச்சருக்கு என்ன பேர்? திலக்ஷி மிஸ். திலக்ஷி மிஸ். என்னென்ன பாடமெல்லாம் படிப்பிப்பா? மேக்ஸும் ஐசிடியும். மற்ற பாடமெல்லாம் வேற யார் படிப்பிக்கிறது? மற்ற பாடமெல்லாம் மற்ற டீச்சர்ஸ். மற்ற டீச்சர்ஸுக்கு பேர் இல்லையோ? இருக்கு. என்ன பேர்? சத்யா மிஸ். சத்யா மிஸ். மெலோனி மிஸ். கலையரசி மிஸ். சைனிகா மிஸ். தயாலினி மிஸ். சரி, எல்லா மிஸ்ஸுமே உங்களுக்கு படிப்பிக்கலாம். அதுல எந்த மிஸ் நிறைய பிடிக்கும்? திலக்ஷி மிஸ். ஓகே, அவதான் வகுப்பு டீச்சரோ கிளாஸ் டீச்சரோ உங்களோட? சரி, ஓகே. என்ன பாடம் உங்களுக்கு பிடிக்கும் நிறைய? ஐசிடி. ஐசிடி தான் பிடிக்கும். இப்போ கம்ப்யூட்டர்ல என்ன கேட்டாலும் செய்வீங்க? இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்? இப்பதான் படிக்கிறேன். இப்பதான் படிக்கிறோம். அப்ப கம்ப்யூட்டர்னா நிறைய பிடிக்கும், அதால அது ஆர்வமா நாங்க படிக்கிறோம், அப்படித்தானே? சரி, பிள்ளைக்கு என்ன வேற விருப்பம்? டாக்டரா. டாக்டர். அது என்ன யோசிச்சு டாக்டரா வருவோமோ வேறையா வருவோமோன்னு யோசிச்சிட்டீங்களோ? இல்ல இல்ல. சரி, ஓகே. அப்பாக்கும் அம்மாக்கும் என்ன பேர்? அப்பாக்கு லோகேஸ்வரன், அம்மாக்கு ரதி. ஓகே, வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? அக்காக்கள். அக்காக்கள் எத்தனை அக்காக்கள் வச்சிருக்கிறீங்களா? இப்ப 2 பேர். என்ன பேர் 2 பேருக்கு? ஒரு அக்காக்கு சஞ்சிகா, மற்ற அக்காக்கு லோஜிகா. சரி, நீங்க 3 பேர் தான் பிள்ளைகள். ஓகே, அப்ப நீங்க தான் செல்ல பிள்ளை வீட்டு, அப்படியோ? என்னென்ன கூட அப்படி எல்லாம் செய்வீங்க? செய்துட்டு அக்காக்களை மாட்டி அடி வாங்கி கொடுத்துருக்கிறீங்க? அவர்களை படியும் இல்ல. போய் எப்படியும் அக்காக்களோட சண்டை வந்தே இருக்கும். என்ன சண்டை பிடிப்பீங்க? ஒன்றுமில்ல. அப்ப உங்களோட வீடு எந்த நேரம் அமைதியா இருக்குமோ? இல்ல. சத்தம் போடுறது வீட்டை? 2வது அக்காவும் நானும். என்னத்துக்கு சண்டை போடுற நீங்க? சும்மா. அதுதானே கேட்டேன் நான் முதலே கேட்டேன் நான் தான். வீட்டு யாரோட சண்டை பிடிப்பீங்க, யார மாட்டி விடுவீங்க? சரி, அப்ப 2வது அக்காவுக்கு தான் அடிவிடும் நிறைய? இல்ல, நாங்க 2 பேரும் தான் சண்டை பிடிப்பேன். ஓ, நீங்க 2 பேரும் சண்டை பிடிப்பீங்க. யார் அடி வாங்குறது, நீங்களும் அக்காவுமா இல்ல? அம்மா பேசுவான், அடிக்க மாட்டா 2 பேருக்கும். ஓகே, அம்மா பேசிட்டு விடுவா. ஜெச்சோ இதுல திருத்தல, அது என்ன செய்யுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாவா? அல்லது அம்மா சொல்லுவா தங்கச்சியோட இதா போகணும், ஒற்றுமையா நாங்க போகணும், சண்டை பிடிக்க கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா துணியா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா அம்மா. சரி, அம்மா என்ன செய்யறா? அம்மா கடை வச்சிருக்கிறா. அப்பா? அப்பாவும் கடை. ஓகே, உங்க வீட்டோட இருக்கு கடை? உங்களோட வீட்டோடையோ? இல்ல, அப்பா முள்ளியவெளியில, அம்மா திருநெல்வேலியில. ஓகே, அப்ப நீங்க யாரோட இருப்பீங்க? அக்காக்களோட. அக்காக்களோட. அப்ப அதால என்ன வந்தாலும் நீங்க 3 பேருமே கதைச்சு சமாளிச்சு போயிடுவீங்க ஒற்றுமையா. அம்மாண்ட காதுக்கு கேட்க கூடாதுன்னு யோசிக்கிறீங்க, அப்படித்தானே? இல்ல இல்ல. சரி, இப்ப ஸ்கூலுக்கு யார் கொண்டு விடுறது? அம்மா இல்லையா அக்கா. அக்காக்கு எத்தனை வயசு? அக்காக்கு ஒரு ஆளுக்கு 19, மற்ற அக்காக்கு 20. ஓ, அவை 2 பேருமே பெரிய ஆக்கள். என்ன செய்யணும் அப்ப 2 பேரும்? மூத்த அக்கா ஐசிடி கோர்ஸ் படிக்கிறா, மற்ற அக்கா எழுத போறா. எக்ஸாமுக்கா வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறா. இன்றைக்கோ நாளைக்கோ. எப்ப எக்ஸாம்? நவம்பர் எத்தனையாம் தேதியா? 25. ஓகே, நவம்பர் 25 அக்கா வந்து எக்ஸாம் எழுத போறா. தங்கச்சி என்ன சொல்லி விடுவீங்களா அக்காக்கு? வடிவா எழுதணும். வடிவா எழுதணும், பிள்ளையா எழுதிட்டு வா அப்படி என்ன? அவ வடிவா சரியா எல்லாத்தையும் ஆறுதலா வாசிச்சு
அழகா என்ன டென்ஷன் ஆகாம வாசிச்சு எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லணும். சரியே, அப்ப நீங்க என்ன வர ஸ்காலர்ஷிப்போ? எனக்கு ஸ்காலர்ஷிப் இல்ல. ஓ, நீங்க இன்டர்நேஷனல் ஸ்கூலோடைய ஸ்காலர்ஷிப் இல்லை உங்களுக்கு. அப்பாடா, அப்படித்தானே? சரி, ஓகே. இப்போ எனக்கு தேவாரம் சொல்றீங்களா? எந்த கோயிலுக்கு போவீங்க? முருகன் கோயிலுக்கு. சரி, எந்த கடவுள் நிறைய பிடிக்கும்? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர். நாம ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டினாலாம் உங்களுக்கு விஷ்ணு வந்து எல்லா வரமும் தருவாரா? சரி, ஆஞ்சநேயருக்கு யாரை பிடிக்கும்? விஷ்ணுவை பிடிக்கும். அப்ப அதால நாங்க என்ன வேண்டினாலுமே நம்மட ஆஞ்சநேயர் விஷ்ணுகிட்ட கேட்பாராம். அதால தன்னை பக்தனை பகைக்கல அப்படின்னு சொல்லி விஷ்ணு எங்களுக்கு அந்த வரத்தை தருவாராம். அப்ப நீங்க போய் ஆஞ்சநேயரை வடிவா கும்பிட்டு கேளுங்க. நான் எப்படியாவது டாக்டர் ஆயிரணும் என்ன? சரி, இப்ப தேவாரம் சொல்லுங்க பாப்போம். திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறியோன் தூவன்மதி சூடி காடுடைய சுடலை போடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏருடைய மனநான் உனை நான் பணிந்தேன் ஏத்தாரு செய்த பீருடைய பிரம்மான் பிரம்மவிய பிரம்மானே பிரம்மானிவனென்றே திருச்சிட்டம்பலம். சரி, யாருக்கான தேவாரம் இது? யாருக்குரிய தேவாரம்? எந்த கடவுளுக்குரிய தேவாரம்? தெரியாது. யார இப்ப உங்களுக்கு சமயம் படிப்பிக்கிறது? ரெண்டாவது அக்கா. ரெண்டாவது அக்கா. இன்றைக்கு போய் ரெண்டாவது அக்கா கேளுங்க. தோடுடைய செவியன் எங்கட சிவபெருமானுடைய பாட்டு. சிவபெருமான போற்றி பாடுற பாட்டு தான் அந்த பாட்டு. சரியே, போய் இந்த அக்காட்ட கேளுங்க. யாருக்கு இந்த தேவாரம் பாடினா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அக்கா சொல்லுவா. சரி, அப்ப ஸ்கூல்ல யார் சமயம் சொல்லிட்டாரு? ஸ்கூல்ல கிறிஸ்டியானிட்டி சமயமா? கிறிஸ்டியன் ஸ்கூல். ஓகே. அதுல சைனிகா மிஸ் தான் சொல்லி தருவா. மல்லிகை நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க நினைந்திருக்கிறோம். நிவேதா எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறா. நிவேதாக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? நூடுல்ஸ். நூடுல்ஸ் மாதிரி இருக்கிறீங்க. உடம்பு வச்சு குண்டா இருக்க விருப்பமோ ஒல்லியா இருக்க விருப்பமோ? ஒல்லியா இருக்க விருப்பம். நிவேதா, நூடுல்ஸ்ல என்ன சத்து இருக்கு? ஒன்றும் இல்லை, மாப்பொருள் மட்டும் இருக்குது. அப்படித்தானே? நாங்கள் இயன்றவரை எங்களோட கடை உணவுகளை தவிர்ப்பது நல்லது. சரிதானே? அதால நாங்கள் நூடுல்ஸ் யார் செய்யறது? அம்மா. அது பேக் பண்ணி வார ஒரு பொருள். அது என்ன செய்யறா? அம்மா சுடுதண்ணியில போட்டு வடிச்சிட்டு இந்த அப்படில சாப்பிடுன்னு சொல்றா. இல்ல, அப்ப சுடுதண்ணில போட்டு வடிச்சிட்டு மிரக்கறி எல்லாம் போட்டுட்டு தருவா. மிரக்கறி எல்லாம் போட்டுட்டு தருவா. அது எத்தனை நாள் சாப்பிடுவீங்க கிழமையில? மாதத்துல ஒரு நாள். அடாடா, அப்போ ஓகே. மாதத்துல ஒருக்கா தான் சாப்பிடுவீங்க. மற்றபடி என்னென்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க? மற்றபடி புட்டு, இட்லி, தோசை. சரி, அப்போ ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு ஒரு சாப்பாடு கொண்டு போவீங்களா? எப்படி கொண்டு போவீங்க? ஸ்கூல் போய்க்க எப்படி சாப்பாடு கொண்டு போவீங்க? சத்து சாப்பாடு. அதான், ஒவ்வொரு நாளும் ஒரு சாப்பாடு, வேறு வேறு சாப்பாடு கொண்டு போவீங்களா? அல்லது ஒரே சாப்பாட்டை தான் 5 நாளும் கொண்டு போவீங்களா? வேறு வேறு சாப்பாடு. வேறு வேறு சாப்பாடு. கட்டாயம் ஸ்கூலுக்கு அப்படிதான் கொண்டு போகணுமோ? இல்லை, உங்களை விரும்பின சாப்பாடு கொண்டு போகலாம். ஆனால் அம்மா பார்த்து பார்த்து செய்து தாரா பிள்ளைக்கு. சரி, இப்போ எனக்கு அப்போ இங்கிலீஷ் கதை ஒன்று சொல்லுவோமே. சொல்லுங்க பாப்போம். Up in the apple tree high off the ground, I can see an apple big and round. I climb in the tree, I hold on tight. I pick the hard apple and take a bite. A crunchy sound, a smell so sweet, a fresh delicious taste. I eat and eat. Thank you. சரி, பிள்ளைக்கு என்ன பழம் பிடிக்கும்? மாம்பழம். மாம்பழம் பிடிக்கும். வீட்டு என்ன மரம் இருக்கு உங்களோட வீட்டு? மாதுளப்பழம் அதான் இருக்கு. மாதுளம்பழம் இருக்கு மரம். காய்க்குமோ? எத்தனை மாதுளம்பழம் இருக்கு உங்களோட மரத்துல?
10. 10. அப்ப வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க மதிலால வந்து எட்டி பிடுங்குவோம். எங்க இருக்கு வீடு? கல்வியங்காடு. நான் சும்மா நான் பிடுங்க மாட்டேனா? அப்படி பிடுங்குறது எல்லாமே என்ன திருட்டு, தப்பு தானே? நான் வந்து நேரையே கேட்கிறேன், எனக்கு ஒரு மாதுளம்பழம் தாரீங்களா? தருவீங்களா தர மாட்டீங்களா? தருவேன். தருவேன். சரி, ஓகே. இப்ப எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க? பாட்டு. என்ன பாட்டு? ஜோனி ஜோனி. ஜோனி ஜோனி. சரி பாடுங்க பாப்பாம். Johnny, Johnny, just Papa, eating sugar, no Papa, telling lies, no Papa, open your mouth, ha ha ha. ஓகே, எல்லாமே உங்க டீச்சர் தான் சொல்லி தந்தது. நர்சரி எங்க படிச்ச நீங்க? ஓமந்தையில. ஓமந்தையிலையோ? ஏன் அங்க இருந்தீங்க முதல்ல? ஓ. எந்த யார்கிட்ட இடம் ஓமந்த? அப்பாண்ட இடமா அம்மாண்ட இடமா? அப்பா தாத்தாண்ட. தாத்தாண்டா அப்பாண்ட அப்பாவோ அல்லது அம்மாண்ட அப்பாவோ? அம்மாண்ட அப்பா. ஓகே, அப்ப அப்பாண்ட அப்பா என்னண்டு கூப்பிடுறேன் நீங்க? அப்பப்பா. அப்பப்பாண்டு கூப்பிடுறேன் நீங்க. அப்ப அம்மாண்ட இடம் ஓமந்த? இல்ல, அம்மாண்ட இடம் ஜாழ்ப்பாணம். ஓகே, அப்ப அப்பாண்ட இடம் ஓமந்த. ஓ. சரி, அப்ப அப்பாண்ட இடம் அங்க முள்ளியவளை. முள்ளியவளை. ஓகே, அதுவும் கிளிநொச்சி தானே? இல்ல, அப்ப வெண்ணி. ஓகே, வெண்ணியில இருக்கிற முள்ளியவளை. அம்மா ஓமந்தே, அப்பா முள்ளியவளை. சரி, நீங்க எல்லாரும் இங்க வந்தாச்சு. அப்ப உங்களுக்கு எங்க இருக்க பிடிக்குது இப்ப? கொழும்பு. கொழும்புல எப்ப இருந்த நீங்க? அம்மா அங்கதான் வளர்ந்தவா. உங்களுடைய அம்மா அங்கதான் வளர்ந்தவா? ஓ. நீங்க எப்ப வந்தீங்க கொழும்புக்கு? நான் ஒரு வயசுல. ஒரு வயசுல போனது இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்குதோ? ஓ. அதுக்கப்புறமா போகவே இல்லை? அதுக்கப்புறம் போனாங்க. ஏன் போன நீங்க? அப்பப்பா தாத்தாவை பார்க்க. தாத்தாவை பார்க்கறதுக்காக போயிருக்கிறீங்க. சரி, போய் தாத்தாவையும் பார்த்தாச்சு. வேற என்ன பார்த்த நீங்க? கொழும்புல வாட்டர்ஃபால். ம், அதுதான் பார்த்தேன். அது மட்டும்தான்? ஜூக்கெல்லாம் போயில? போனேன். என்ன வாட்டர்ஃபால்ன்றது பிறகு ஜூக்கு போறப்ப நான் இனி தனித்தனியா கேட்டதான் சொல்லுவீங்களோ எந்தெந்த இடம் வந்து? போனதுல இது பிடிச்சது நிறைய? சூ. ஜூ. அப்ப அதான் மறந்தாச்சு. ஓ, நீங்க போய் என்னென்ன விலங்கு எல்லாம் இருந்தது? சிங்கம். ம், நான் வந்து முதல் என்னைத்தான் போக போறேன், ஜூவுக்கு போக போறேன். எனக்கு என்னென்னு சொல்லி விடுவீங்க? அங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு என்னென்ன சொல்லுவீங்க நீங்க? யாழ்ப்பாணத்துல இல்லாத இதெல்லாம் என்ன இருக்காங்க? குரங்கு. யாழ்ப்பாணத்துல குரங்கு இல்லைன்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் நீங்க பார்த்ததே இல்லை யாழ்ப்பாணத்துல குரங்கு? குரங்கு நிறைய இருக்கும் இடமே யாழ்ப்பாணம் தான். யாழ் மாவட்டத்துல நிறைய குரங்கு இருக்குது. சரியா, டவுனுக்கு இல்லாம இருக்கலாம், மற்ற இடங்கள்ல எல்லாம் நிறைய குரங்கு இருக்கு. சரி, வேற வேற தெரியாது. யாழ்ப்பாணத்துல இல்லாதது சிங்கம், புலி, யானை எங்க நிக்கிறீங்க? எல்லாம் வெறி குதிரை எல்லாம் இருக்கு. எங்க குதிரை இருக்குது, பார்த்துருக்கிறோம். யானை அப்பப்போ வரும், வரதானே கோயில் அது இதுன்னு வருது யானை, அதையும் அப்பப்போ பார்த்துருக்குறோம். சிங்கம் புலியெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. கரடி எல்லாமே யாழ்ப்பாணத்தில் இல்லை. எங்கே இருக்குது? ஜூவில் தான் இருக்குது. நாங்கள் அங்கே தான் போய் பார்க்கணும். என்ன அப்போ நாங்கள் சொல்லிக்க என்ன சொல்லணும்? யாழ்ப்பாணத்தில் இல்லாதது அப்போ தான் நாங்கள் பார்க்க வச்சோ இப்படியாது போய் நாங்கள் சிங்கத்தை பார்க்கணுமென்ற ஒரு ஆசை வரும் தானே? சரியே, மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் நினைந்திருக்கிறோம். நிவேதா வந்து எங்களோட அழகாக கதைச்சு கொண்டிருக்கிறா. நிவேதா வந்து எங்களுக்கு இப்போ ஒரு வேத பாட்டு பாடி காட்ட போறா. பாடுறீங்களோ? பாடுங்க. God's love, it's so wonderful, God's love, it's so wonderful, God's love. There are bees, there are butterflies, it flies to south. It can die, it can fly, it can jump, it's all cute. God's love, it's so wonderful, God's love. முடிஞ்சது. Wonderful. There are rats and rabbits, it goes south and
In God we love, in God we love. It's so kind and helpful. It can. Jesus love us. Jesus love us. Thank you. Thank you. சரி ஓகே. இப்போ மழலைகள் நேரம் நிகழ்ச்சியூடாக வந்து நிவேதா வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறா. மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்போர் ஏதாவது ஆல்பென்லீபே 2 வாங்கினார் ஸ்டிக்கர் ஒன்று இலவசம் 60யும் சேகரியுங்கள். சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா குட்டியம்மா வந்திருக்கிறா. குட்டியம்மாக்கு என்ன பேர்? ஜஸ்விதா. ஜஸ்விதா விட்டு மெல்லமா தான் கதைப்பீங்களோ? சத்தமா கதைக்க மாட்டீங்களோ? ஜஸ்விதா சத்தமா கதைப்பீங்களோ கதைக்க மாட்டீங்களோ? கதைப்பேன். அது என்ன கதைப்பேன்? சத்தமா கதைங்க பாப்போம். கதைப்பெண். ஜஸ்விதான் அப்பாக்கு என்ன பேர்? சத்தமா சொல்லணும். இளங்கீரன். இளங்கீரன். சொல்லுங்க பாப்போம். இளங்கீரன். அம்மாக்கு என்ன பேர்? நீலஜா. நீலஜா. கண்ணுக்கு எல்லாம் அடிச்சு மேக்கப் எல்லாம் போட்டு ஹேர் எல்லாம் போட்டு விட்டது. அம்மா இந்த தலையில என்ன குத்தி இருக்கிறீங்க? நெத்தி சுட்டி. எல்லாம் பிடிக்கும். யார் வாங்கி தரது நெத்தி சுட்டி எல்லாம்? அம்மாவோ அப்பாவோ? அம்மா தான் வாங்கி தருவா. சரி அம்மா அப்பா என்ன வேலை செய்யணும்? அம்மா டீச்சர், அப்பாவும் டீச்சர். 2 பேருமே டீச்சர். எங்க படிப்பிக்கணும் 2 பேரும்? அம்மா உங்களுடைய அம்மா வந்து பிள்ளைகள் சத்தம் போடாம இருங்கன்னா பிள்ளைகள் சத்தம் போடாம இருப்பினுமோ? சத்தமா சொன்னா தானே தெரியும். ஓம் ஓம் என்று சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஓம். சரி அம்மா இப்ப எந்த ஸ்கூல்? நாயன் மார்க்கெட். சொல்லுங்க சத்தமா. ஓகே. பிள்ளைக்கு என்னமா வர விருப்பம்? டீச்சரா வந்து டீச்சர் இப்படி மெல்லமா கதைச்சா பிள்ளைகள் எல்லாம் டீச்சர்ட்ட தலையிலும் தோளும் தானே இருக்க போயினோம். டீச்சர் எப்படி சத்தமா தானே கதைக்கணும். டீச்சர் மெல்லமா பாட்டு பாடி வாண்டா பிள்ளைகளுக்கு கேட்குமோ? உங்களுக்கு இப்ப நான் பாடினது கேட்டதோ? கேட்டது. அப்போ அதே மாதிரி தான் எனக்கும் சத்தமா கதைக்கணும். அப்பா எந்த ஸ்கூல் படிப்பிக்கிறார்? ஓகே. நீங்க எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? முதலாம் ஆண்டு. அது மட்டும் சத்தமா முதலாம் ஆண்டு? யாரோட வீட்டை சண்டை பிடிப்பீங்க? சரி வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? தங்கச்சி. தங்கச்சி மட்டும்? தங்கச்சிக்கும் உங்களுக்கு என்னத்துக்கு சண்டை வாரது? என்ன விஷயத்துக்கு நீங்க ஒற்றுமையா இருப்பீங்க சண்டை பிடிக்காம? என்ன சண்டையே பிடிக்க மாட்டீங்களோ? வீட்டை எல்லா விடயத்துக்கும் நீங்க ஒற்றுமையா இருத்துருவீங்களோ? சரி அப்பா அம்மா ஸ்கூல் போனா நீங்கள் யாரோட வீட்டை நிற்பீங்க? நீங்க எந்த ஸ்கூல் போவீங்க? அப்ப ஜால் இந்து மகளிர் ஆரம்ப பாடசாலையில படிக்கிறீங்க. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? முதலாம் ஆண்டு. டீச்சருக்கு என்ன பேர்? சரி உங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன பேர்? கனிஷ்கா. கனிஷ்கா. நீங்களும் கனிஷ்காவும் மெல்லமா தான் கதைப்பீங்களோ? அப்ப ஸ்கூல்ல சவுண்ட் கூட. ஓகே. எனக்கு இப்போ பாட்டு பாடி காட்டுங்க. வண்ண வண்ண பந்து வானில் பாயும் பந்து கொட்டி கையால் தட்டினார் குதித்து ஓடும் பந்து. சரி ஓகே. யார் யார் பந்து விளையாடுறத விட்ட? தங்கச்சியும் நீங்களும். தங்கச்சிக்கு என்ன பேர்? டியாரா. 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 தங்கச்சிக்கு யார் பேர் வச்சது? அம்மா. அம்மா. உங்களுக்கு யார் பேர் வச்சது? மாமா. மாமா. சரி ஓகே. மாமா என்ன வாங்கி தரார் பிள்ளைக்கு? என்ன வாங்கி தருவார் பிள்ளைக்கு மாமா? என்னம்மா? சட்டை. சட்டை எல்லாமே வாங்கி தருவார். பர்த்டேக்கு என்ன வாங்கி தந்தவர் மாமா? சட்டை. சட்டை. எப்ப பிள்ளை என்ன பர்த்டே வந்தது? என்ன ஞாபகம் இல்லை அப்படித்தானே? சரி ஓகே. இப்போ எனக்கு அடுத்தது என்ன செய்து காட்ட போறீங்க? கதை சொல்லுவாமே.
சரி சத்தமாக சொல்லணும், சொல்லுங்க. ஒரு ஆற்றங்கரையில் ஒரு மரம் ஒன்று இருந்தது. அதில் எறும்பு ஒன்று வசித்து வந்தது. ஒரு நாள் எறும்பு தவறி ஆற்றுக்குள் விழுந்தது. அப்பொழுது மேலே உள்ள புறா எறும்பை பார்த்தது. இலை ஒன்றை புழுங்கி நீருக்குள் போட்டது. நீரில் மேலேறி கரைக்கு வந்தது. அடுத்த நாள் புறா மேலே இருக்கும்போது வேடன் அம்பு வைத்தான். அதை பார்த்த எறும்பு வேடனின் காலை கத்தியது. அப்பொழுது சத்தத்தை கேட்டு புறா பறந்து சென்றது. ஓகே, வேடன் வந்து உங்களை மாதிரி மெல்லமா கத்துவாரு, சத்தமா கத்தி இருப்பாரோ? சத்தமா கத்தி இருப்பாரு. அப்ப என்ன செய்யும் அம்பு? குறி தவறி போயிடும். அவர் வந்து புறாவுக்கு வச்ச குறி வந்து வேறு எங்கேயும் போய் பட்டோன்னா என்ன செய்வாங்க? புறா என்ன செய்யும்? பறந்து போயிடும். சரி, ஓகே. பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? கறி. என்ன கறி? இறைச்சி கறி. என்ன இறைச்சி? கோழி இறைச்சி பிடிக்கும். அம்மா எத்தனை நாள் சமைச்சு தருவா பிள்ளைக்கு? 2 நாள் சமைச்சு தருவா. பாப்பா அட்டா எப்படா எனக்கு சனி ஞாயிறு வருதுன்னு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறது போல. அப்படியோ? ஆ சரி, ஓகே. பிள்ளை திருக்குறள் தெரியுமோ? திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் தெரியுமே? இனிமே பாடமாக்கல, அப்படித்தானே? சரி, அம்மா என்ன பாடம் படிப்பிக்கிறவா? தமிழ் டீச்சர். அப்பா ஓயிலுக்கு படிப்பிக்கிறார் அப்பா. சரி, அம்மா என்னென்ன பாட்டு பிள்ளை சொல்லி தந்திருக்கிறா? மட்டும்தானோ? அப்ப காகம் அந்த பக்கம் காகா பாடி காட்டீங்களோ? ஆனா என்ன பாடினாலும் எங்களுக்கு சத்தமா பாடணும், சரிதானே? சரி, பாடும். காகம் அந்த பக்கம் காக்கா கா, கிளி இந்த பக்கம் கீ கீ கீ, குயில் மரத்தில் கூ கூ கூ, கோழி கூரையில் கொக் கொக் கொக், பசுவும் கன்றும் மே மே மே, மேயும் மாடு மே மே மே, வெள்ளை பூனை மியாவ் மியாவ் மியாவ், காக்கும் நாய் வள் வள் வள், டம் டம் டும் டும் கச்சேரி நடக்குது பார் ஊருக்குள்ளே. ஓகே, நீங்க கச்சேரியெல்லாம் பார்த்துருக்குறீங்களோ? மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம். ஜஸ்பிதா வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறா. ஜஸ்பிதா குட்டி, எனக்கு அடுத்தது என்ன செய்து காட்ட போறீங்க? இங்கிலீஷ் பாட்டு. சரி, பாடுங்க பாப்பம். In my garden, I see a how, moo, good morning girl, in my garden, I see a hen, chip, cock, 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 cock. This is my hen. In my garden, I see a bird, ship, beautiful bird. ஓகே, மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து 2 குட்டீஸுமே எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம். அந்த 2 பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் ஏதாவது ஆல்பென்லீபே 2 வாங்கினால் ஸ்டிக்கர் ஒன்று இலவசம் 60யும் சேகரியுங்கள்.